Pulling up over black Cadillac, high heel boots and a sexy body full of tats. ஏரோஃப்ளைல பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட்லயே உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் நல்லா இருக்கும். நிறைய ரேஞ்ச் இருக்குங்க. ஏரோஃப்ளைல கிட்டத்தட்ட போது பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் போட்டா அதோடைய அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அவங்களோட ஃபுல்ஃபில் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சேனல் லேம்புங்க. இது இப்போ நம்ம புதுசா போட்டிருக்கோம். ஆனா அப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராலி ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. இது வந்து வித் மைக்கோட வந்துடும். அப்புறம் 2.1 ஹோம் தியேட்டருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல வேணும். இந்த ஃபாக் லேம்ப் எப்படின்னா அப்படியே நீங்க மாருதிக்கு அப்படிலாம் ஒரிஜினல் ஓய் ஃபிட்டிங் அப்படியே மாட்டிக்கலாம். அந்த கிளாம்ப் எல்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எடையர் ஸ்ட்ரீட்ல இருக்கு. எடையர் ஸ்ட்ரீட்னா இந்த ஒப்பனாக ஸ்ட்ரீட்ல சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கட்டு 3வது காம்ப்ளெக்ஸுங்க, மெயின் ரோட்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் இப்போ கார் ஆடியோ எல்லாமே பண்றோம் நாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபேனு மல்டி பர்பஸ் ஐட்டம்ஸும் வச்சிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ்ல மேஜர் ஐட்டம் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார் ஆக்சஸரிஸ்ல மேக்ஸிமம் மூவிங் ஆகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இல்லைங்களா? ஆமாமா. அதுல என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டு நம்ம பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே இது வந்து அப்படி ஓவரலா நம்ம வந்து ஜென்ரலா எல்லாமே சொல்லிடலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நிறைய டைம் எடுக்கும் தனித்தனியா சொல்லும்போது. ஜென்ரலா எல்லாமே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேண்ணா வாங்க இப்போ நம்ம வந்து கார் ஆக்சரிஸ் பாத்திரலாம். கார் ஆக்சரிஸ் நிறைய மேஜர் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அதுல வந்து ஓரளவுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நம்ம முதல்ல பாத்திரலாம். வந்து பாத்தீங்கன்னா காருக்கு வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாற்றோம் இல்லையா? ஆமாங்க. அது வந்து 9 inches இருக்கு நம்மகிட்ட. 9 inchesல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TS7 4GB 64 வந்துடும். இதுல 2GB 32 இருக்கு. அது பேசிக். இதோட பிரைஸ் கம்மியா வரும். இது வந்து 9 inch 4GB RAM 64GB மெமரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ தந்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகே. இந்த ப்ராடக்ட் இதை எடுத்தீங்கன்னா ஏரோஃப்ளைல கொஞ்சம் ப்ரீமியம் ப்ராடக்ட்டுங்க. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு TS7 TS9 TS17 சொல்லி 3 வேரியன்ட் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். ஓகேங்க. ஆப்பிள் கார்ப்ளேயோட வந்துடும். இதுல வந்து ஆப்பிள் கார்ப்ளே வராது. கார்ப்ளே யூஸ் ஆகாது. அது கார்ப்ளே யூஸ் ஆகும். கார்ப்ளே மீன்ஸ் வந்து உங்களுக்கு பேர் பண்ணிக்கலாம். மொபைல்ல வந்து பேர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்துடும். அதே மாதிரி இது வந்து ஜெம்ஸ்டோனுங்க. இது வந்து காமன் பிராண்டு. இது எல்லா பக்கமும் இருக்கிறது தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 360 இருக்கு. இதுல நார்மலும் இருக்கு. இது வந்து 10.1 வரும். ஓகே. இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10.1 வரும். இதை நல்லா பெஸ்ட் பிரைஸா கொடுத்துடலாம் நம்ம. ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சான்சி வந்து பாத்தீங்கன்னா சான்சி பிராண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம். ஜாப்பனீஸ் பிராண்டுங்க. பிராண்ட். ஓகே. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2GB RAM 4GB RAM இருக்கு. இதுலயே 360 ஆப்ஷன் இருக்கு. உண்டான அந்த ஓஇ சிஸ்டமும் இருக்கு. நம்மகிட்ட இன்ஃபோடைன்மெண்ட் இருக்கு. ஓகேங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் கார்ப்ளே எல்லாத்துலயும் வந்துடும். பேசிக்ல இருந்து வந்துடும். பிளஸ் வந்து இது பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வெர்ஷன் வந்துடும். ஓகேங்க. இது வந்து டைரக்டா அந்த ஜெட்லிங் ஆப் இல்லாம நீங்க ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். போன் அப்படியே பேர் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஆடியோ ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். இதுலயும் நல்லா இருக்கும். எங்க ஏரோஃப்ளைல பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட்லயும் உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏரோஃப்ளைங்கிறது உங்க ஓன் பிராண்ட் இல்லீங்களா? ஓன் பிராண்ட் தான். கார் ஆக்சஸரிஸ் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. கார் ஆக்சஸரிஸ்ல நிறைய ரேஞ்ச் இருக்குங்க. ஏரோஃப்ளைல கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு சில வெரைட்டிஸ் இப்போ நம்ம காமிக்கிறோம். ஹெட்லைட்ல பல்புங்க. இது ஏரோஃப்ளை பிராண்ட்ல இருக்கு. ஹெட்லைட் பல்ப் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 160 வாட்ஸ் 220 வாட்ஸ் 300 வாட்ஸ் வரைக்குமே இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா மாடலுக்கு பல்பும் கிடைச்சிடும். H4 H1 H7 எல்லா பல்பும் கிடைச்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years வாரண்டி வந்துடும். முதல்ல வந்து 1 year கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ 2 year வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். பிரைட்டும் வந்து சூப்பரா இருக்கும். இது பியூர் ஒயிட் வந்துடும். 6000 கெல்வின்ல வந்துடும். அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா இது சான்சில வந்து ஹாரனுங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜாப்பனீஸ் மேட் தான், இம்போர்ட்டடு. இது வந்து சான்சி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஹாரன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பியூர் காப்பர் போட்டு நல்லா குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1758 ரூபா வந்துடும் எம்ஆர்பி. ப்ளஸ் டீலருக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸா பண்ணி தந்துடலாம். இது வந்து ப்ரொஜெக்டர் இருக்கு இல்லையா, காருக்கு வர ஃபாக் லேம்புக்கு, ஃபாக் லைட்டுக்கு வர ப்ரொஜெக்டருங்க. இது வந்து 2 inch. இதுல 2 inch இருக்கு. பிளஸ் வந்து 3 inch இருக்குங்க. இது வந்து 3 inch. ஓகேங்கண்ணா. 3 inch. இந்த 3 inchல வந்து சிங்கிள் கலர் இருக்கு, ட்ரை கலர் இருக்கு. ட்ரை கலர் மீன்ஸ் வந்து வார்ம் ஒயிட் ஃபாக் லைட் மூணுமே வந்துடும் உங்களுக்கு. மூணுமே வந்துடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டிக்கு மாட்டிக்கலாம். டம்மி போட்டு மாட்டிக்கலாம் ஃபாக் லேம்புக்கு. ஓகேங்கண்ணா. சில வண்டிக்கு ஆப்ஷன் அப்படியே கொடுத்துருப்பாங்க, அப்படியே போட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கருங்க. இது வந்து டேஷ்போர்ட்ல வைப்பாங்க. டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து சப்பு சைட்ல ஸ்பீக்கர்லாம் மாட்டிடுவாங்க. மாட்டினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு
ஒரு வாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் போட்டால் அதோடைய அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அவங்களோட ஃபுல்ஃபில் ஆயிரும், ஆடியோ அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏரோஃப்ளைல பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்லோட வந்துடும். இந்த ஃபாக் லேம்ப் எப்படின்னா அப்படியே நீங்கள் மாருதிக்கு அப்படிலாம் ஒரிஜினல் OE ஃபிட்டிங்காக அப்படியே மாட்டிக்கலாம். அந்த கிளாம்பெல்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது வந்து சென்ட்ரலாக ஒயிட் வரும், இதுலேயே ஒயிட் வரும். ப்ளஸ் வந்து இது வந்து இண்டிகேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரஞ்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த லைன் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேங்கண்ணா. அது போக பார்த்தீங்கன்னா ஆட்டோகேப் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்பு. இதுலையும் பார்த்தீங்கன்னா 160, 220, 300 வாட்ஸ் வரைக்குமே இருக்குது. ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் கேரண்டி கிடைச்சிடும். 2 இயர்ஸ் கேரண்டி வேறு. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா FM சிங்கிள் டின்னுங்க, FMBT. இது வந்து ஆடியோ செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ வந்து நிறைய லோ குவாலிட்டிஸ்லாம் வருது. பட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பயனியர் சோனி இந்த சிங்கிள் டின்லாம் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5000, 6000, 7000 வந்துடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வராது, ரேட் கம்மியாக தான் வரும். ப்ளஸ் வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் இதோடைய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3700 MRPங்க. இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ சப்வூஃபர் பார்க்குறோன்னா பேஸ் டியூப் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. இது வந்து 6800 வாட்ஸ் வரும். ஓகேங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 8 இன்ச் இருக்குது. இது வந்து நல்லா இருக்கும், பேஸ் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்லா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் இது. வண்டிகளுக்கு வந்து சப்பு பத்தாது, பேஸ் பத்தாது அப்படிங்கிறவங்க பின்னாடி அந்த டிக்கியில் வச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ டிக்கியில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வயரிங் கிட்டுங்க இது. ஓகேங்கண்ணா. இது ஆம்ப் மாட்டுறதுக்கு வந்து வயரிங் கிட் தேவைப்படும். இதுவும் எங்கள் பிராண்ட்லேயே பண்ணுறோம். குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி டிக்கில வைக்கிற மாதிரி தானே இப்போ நான் காமிச்சேன். ஓகேங்க. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் சீட் சப்வூஃபர் சொல்லுவாங்க. டிக்கி ஸ்பேஸ் பத்தல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம், கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே வச்சுக்கலாம். இது ஸ்லிம்மாக தான் இருக்கும். பட் இதுவும் வந்து 4800 வாட்ஸ் வரும், 8 இன்ச் சப்வூஃபர் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் கேரண்டி வந்துடும் உங்களுக்கு. 1 இயர் கேரண்டி பார்த்தீங்கன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணிடுவோம் நாங்கள். இந்த ப்ராடக்ட்லேயே மென்ஷன் பண்ணிடுவோம் 1 இயர் வாரண்டி. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சேனல் லேம்புங்க. இதை இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்கோம். இது ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபர் வந்து தனியாக மாட்டுறாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. ஊஃபர் பாக்ஸ் போட்டு இப்போ JBL 12 இன்ச்சு 10 இன்ச்சு சப்வூஃபர் மாட்டுவாங்க. JBL, இன்ஃபினிட்டி அந்த மாதிரி போடுறவங்களுக்கு 2 சேனல் லேம்ப் வந்து சீட்டு கடியில் மாட்டிக்கலாம் தனியாக. ஓகேங்க. தனியாக ஊஃபர் வந்து டிக்கியில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் பத்தலைங்கிறவங்களுக்கு இது போட்டுக்கலாம். ஆமாம், நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ஆமாம் சூப்பராக இருக்கும். இது எங்கள் பிராண்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். 60 வாட்ஸ் அவுட்புட் வந்துடும், 2 சேனல் வந்துடும், 4 சேனல் இருக்குது இதில் நம்மகிட்ட. ஓகேங்கண்ணா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோடைய டியூட்டருங்க. ஓகேங்க. இந்த டியூட்டர்ஸ் எல்லாம் வந்து டோம் டியூட்டர் சொல்லுவாங்க, இந்த டேஷ்போர்டில் வைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கிடைச்சிரும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும், சின்ன சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பிராண்டட்லாம் போயிட்டீங்கன்னா 2000, 3000 வரும் டியூட்டரே. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350, 450 ரேஞ்சிலே கிடைச்சிரும் உங்களுக்கு. நல்லா இருக்கும் குவாலிட்டி, உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான், கம்மியாகவே கிடைச்சிரும். நல்லா இருக்கும், குவாலிட்டியும் இருக்கும், கேரண்டியும் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இது வந்து 6 இன்ச் ஸ்பீக்கருங்க, டோர் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் காமனாக இப்போ வந்து இந்த சைஸ் தான் வரும். நிறைய வண்டி இந்த சைஸ் தான் வரும். இதுவும் அந்த நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஓவல் ஸ்பீக்கர் இருக்குது. 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 380 வாட்ஸ் இருக்குது, 440 வாட்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இது 1 இயர் கேரண்டி வந்துடும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் பிளாக் பங்கு, JBL இதெல்லாம் எடுத்தீங்கன்னா எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மேலே வந்துடும், 2500 அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும். இது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஹாரன் பார்த்துக்கலாம். இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான், பியூர் காப்பரு. இது ஒரு கிளாம்ப் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பியூர் காப்பர் வந்து சவுண்டு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ லோக்கல் பிராண்ட்லாம் வருது, சைனீஸ் பிராண்டு, அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும். தண்ணி பட்டால் கம்ப்ளைண்ட் ஆயிரும், அப்புறம் கட் அவுட்ரு போட்டால் போயிடும், ஹெவி வாட்டேஜ்லாம் தாங்காது. இது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட்லாம் போட்டு நல்லா அடிக்கலாம், நல்ல சவுண்ட் இருக்கும், லைஃப் வரும் உங்களுக்கு மெயினாக. அடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து சான்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது நான் அப்படியே காமிக்க மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5550 ப்ரோன்னு ஒரு மாடலுங்க. இது என்னதுண்ணா? இது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். இப்போ இவ்வளோ நேரம் காமிச்சிங்க, இதில் என்ன வித்தியாசம்னு கேட்க போறீங்களா? நான் அதான் என்ன சொல்கிறேன்னா, இதில் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு 5550 ப்ரோ இது வந்து 360 டிகிரி கேமரா சப்போர்ட் பண்ணும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சப்போர்ட் பண்ணும். இது வந்து கேமரா போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து என்னன்னா ஆடியோ ரிசல்ட் வந்து இது சும்மா குவாலிட்டியாக இருக்குங்க. மெயினாக இது மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்ல ரிசல்ட் வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, ஆனால் சேலஞ்சிங்காக பண்ணுறேன், இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது ஒன்ஸ் கஸ்டமர் போட்டாங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிரும். டீலர்ஸும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. ஓகே. அடுத்தது இது எடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராங்க. ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா 3 பிராண்டில் வச்சுருக்கோம்.
இது வந்து சான்சில இருக்கு. இது வந்து ஏஎஸ்டி கேமரா வந்துடும். ஓகே. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டி கேமரா வந்துட்டு இருந்துச்சு, அதுவும் எங்ககிட்ட இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி கேமரா தான் இப்போ அப்டேட்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே ஏஎஸ்டி கேமரா தான். அதனால ஸோ ஏஎஸ்டி கேமரா தான் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஓவல் ஸ்பீக்கருங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவல் ஸ்பீக்கர் கோஎக்ஸல் இல்லை, 6x9 750 வாட்ஸ் வந்துடும் ஆட்டோ கேப்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year கேரண்டி வந்துடும். இது சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பார்த்துடலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படின்னா ஃபினிஷிங் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டருங்க. இது வந்து 2.1 4.1 ஹோம் தேட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், ப்ளஸ் வந்து கேரண்டியும் இருக்கு இது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம், அன்பாக்சிங்ல இருக்கு. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் ஸ்பீக்கருங்க. உங்களுக்கு வந்து சப் ஊஃபர் ப்ளஸ் வந்து சவுண்ட் பார் 5,000 to 6,000 ஸ்டார்டிங்ல இருக்கு. 2,500 இருக்குங்க. இது எப்படி நீங்க எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்களா? ஆமாங்க, எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இது எல்லாமே எங்க ஏரோஃப்ளைன்னு பிராண்ட் இருக்கு பாருங்க. இந்த பிராண்ட் எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். அதுக்கு போக பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை பிராண்ட்ல எது எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டோட்டலி கேரண்டி வந்துடும். எத்தனை இயர் கேரண்டி இருக்கும்? அதாவது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 year கேரண்டி வந்துடும். ஆனால் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராலி ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. இது வந்து வித் மைக்கோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, வெயிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகேண்ணா. உங்களுக்கு இது வந்து ப்ளூடூத்து, எஃப்எம் பிளேயரு எல்லாமே வந்துடும். இதில் காமிக்கிறேன். இது வந்து உங்க ஓன் மேனுஃபேக்சரிங். ஓன் மேனுஃபேக்சரிங் வித் கேரண்டி ப்ராடக்ட்டுங்க. எப்படி நம்ம குவாலிட்டி வைஸ்ல எப்படி காம்ப்ரமைஸ் ஆகலாங்களா எப்படிங்கண்ணா? இல்ல நல்லா இருக்கும், குவாலிட்டி சூப்பரா இருக்கும். பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ்ல தான் வித் ரிமோட்டோட வந்துரும். உங்களுக்கு மெயின்ஸ் கார்டு எல்லாமே வந்துரும் இதுல. இது வந்து மைக் யூஸ் பண்றதுக்கு ஜாக்கு. ஓகேங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 1 2 3 மைக் யூஸ் பண்ணலாம். இது ஆக்ஸ் லைன் அவுட். ஓகேங்கண்ணா. அப்புறம் வந்து இதெல்லாம் ஃபியூசஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேல வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்கண்ணா. எஃப்எம்க்கு உண்டான ஆண்டனா கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 inch ஸ்பீக்கர் வந்துரும். ஓகே. சவுண்ட் நல்ல சவுண்ட் இருக்கும். ஆமா, நல்ல சவுண்ட் இருக்கும். வித் மைக்கோட வந்துரும். இது மைக்கோட வந்துரும். ஆமாங்க. இப்போ இதுக்கு வந்து வாரண்டி எவ்வளவு இயர்னா? இதுக்கு வந்து 1 year ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி வந்துருங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 year வாரண்டி. 1 year வாரண்டி வந்துரும். சவுண்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8 inch சப்புங்க. 8 inch சப்பு பிளஸ் இது ஏரோஃப்ளை பிராண்ட்ல தான் பண்றோம். இது வந்து வித் ரிமோட்டோட வந்துரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல வந்து சப்பு வரும். பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் பார். ஓகே. ஆமா, இது கீழே வந்துடும். டிவிக்கு இப்போ எல்இடி டிவி எல்லாம் எவ்வளவு ஹைட்னா இது வரும் ஆக்சுவலா வந்து? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 feet அந்த மாதிரி வரும். ஓகே. இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல சப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல் ரேஞ்ச் வாய்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுல வந்து சப் வரும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அந்த டவர் ஸ்பீக்கர்ஸுங்க. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய டபுள் டவர் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து சின்னது. அதுல பாத்தீங்கன்னா இது வந்து அதோட சின்னது. யூஎஸ்பி எஃப்எம் எல்லாம் வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா இது 2 ஸ்பீக்கர் முன்னாடி வந்துடும். சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஃபர் வந்துடும், பெரிய சப் ஊஃபர் மாதிரி. இது வந்து சைடு சப் ஊஃபருங்க, முன்னாடி வந்து ஃபுல் ரேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. 2 சைடு டிவில வந்து 2 சைடு வச்சிட்டீங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். பெரிய ஹால் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா டபுள் டவர் வாங்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம கஸ்டமைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா பண்ணி தரலாம். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கஸ்டமைஸா பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரெடிமேட்ஸ் நம்ம இருக்கறனால இதே நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ இது பாக்குறீங்க இல்லையா, இந்த சைஸ் இப்படிதான் இருக்கும். பட் இதெல்லாம் ஆன் பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 அடி ஹாலுக்கே வந்து நல்லா உங்களுக்கு கவர் ஆகும் சவுண்டு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே டபுள் டவருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 டவர் ஸ்பீக்கர் வரும். இதுவும் டபுள் டவர் தான். இதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,800ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. நமக்கு இப்போ 2,500 நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் மாதிரி பண்ணிருக்கோம். 1,800 பண்ணிருக்கோம். ஓகே. ஆமா. இன்னொரு மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,500 வித்துட்டு இருந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 2,500 பண்ணிருக்கோம். எல்லாமே நியர் அபவுட் பாத்தீங்கன்னா ஒரு 1,000 rupees பக்கம் உங்களுக்கு வந்து கம்மியா பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி எஃப்எம் பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா 400 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 400 இருந்து இருக்கு. சின்ன எஃப்எம் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 250 இருந்து இருக்கு. இது வந்து ட்ராலி ஸ்பீக்கருங்க. இது வந்து 12 inch ஊஃபர் கொடுத்துருக்காங்க. வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நீங்க வந்து ட்ராலி மாதிரி இழுத்துக்கலாம். அதாவது ட்ராலி ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. இழுத்துட்டு வந்துக்கலாம். இது வந்து ப்ளூடூத் எஃப்எம் எல்லாம் வந்துடும். இதுல மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாலு, இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். சவுண்டு நல்லா இருக்கும். ஒரு பிசினஸ் பர்பஸ்க்கு எடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா? ஆக்சுவலா வந்து நாங்க வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஹோல்சேலும் கிடைக்கும், ரீட்டைலும் கிடைக்கும். ஸோ வந்து டீலர்ஸ் யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பர்பஸ் கூட பண்ணலாம் நம்மகிட்ட எடுத்து. அடுத்து நம்ம பார்க்க போறது PA ஆம்ப்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்பிளிஃபயர் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி ஆம்ப்ஸுங்க. இது வந்து 500 வாட் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிவாசல்ல
கோயிலில் எல்லாமே பெரிய பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துக்கு இது வச்சுக்கலாம். கல்யாண மண்டபத்துக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆம்ப் வாங்கலாம். இது அதுக்கு மேலே இருக்குது, அதோட வாட்டேஜ் கம்மிங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 வாட்ஸ் அந்த மாதிரி வரும். இதுவும் PI ஆம்ப் தான். PI ஆம்புங்கிறது மைக் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய 12 இன்ச் அவுஜா ஸ்பீக்கர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஹெவி வாட்ஸ் வரும். இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வைக்கிற ஆம்பிளிஃபையர் நார்மல் வீட்டுக்கு. ஆமாம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5.1 இருக்குது, 2.1 இருக்குது, நார்மல் வந்து 2 சேனல் இருக்குது. இது வந்து சின்ன பேசிக்லேருந்து இருக்குது. பேசிக் இப்போ வைக்கல, பேசிக் ரேஞ்சிலேருந்து இருக்குங்க இது. ஓகேங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ். இது வந்து கமர்ஷியல் பர்பஸ். ஆனால் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், 2.1 ஹோம் தேட்டருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும், ஒரு 2.1 ஹோம் தேட்டர் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹாலுக்கு ஒரு ஆள் யூஸ் பண்ற மாதிரி இல்ல ஆஃபீஸ் யூஸுக்கு அந்த மாதிரி இருந்தால் இது பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்க இது. இது வந்து 2.1 பெஸ்ட் ப்ரைஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் முன்னாடி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ் வந்து இது வந்து சப்வூஃபருங்க. இது நல்லா வெயிட் இருக்கும். இது எங்களோட ஓன் பிராண்ட் தான். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பின்னாடி சைடில். இது கூட ஆம்ப் எல்லாமே இது வந்து டிவிலேருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1800 2000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 பண்ணி தராங்க. ஆமாம், 2 ஸ்பீக்கர் வரும், 2 ஸ்பீக்கர் வந்துடும். இது வந்து 1500 வந்துடும். இதில் இனி உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு சப்வூஃபர் போட்டிருப்பாங்க, 6 இன்ச்சு 8 இன்ச்சு சப்வூஃபர் போட்டிருப்பாங்க. ஊஃபரும் பெருசாக இருக்கும், அதோடைய டவர் ஸ்பீக்கரும் அந்த காமிச்சோம் இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதே மாதிரி தான் ப்ளூடூத் எல்லாமே கனெக்ஷன் பண்ணிக்கலாம், டிவியில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப மஸ்ட் என்னன்னா ஃபேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட என்ன ஒரு பெஸ்ட்டுன்னா, நாங்க ஏரோஃப்ளைல பார்த்தீங்கன்னா எங்க ஓன் பிராண்ட் போடுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் போடுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் இந்த பேரிங் எல்லாமே நல்ல குவாலிட்டியா போட்டு பண்ணிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா கேரண்டி ப்ராடக்ட்டுங்க. ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு ஃபேன், பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் நமக்கு. சார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் பர்பஸ் ஃபேன் பார்க்கலாம். இது வந்து டேபிள் ஃபேனா யூஸ் பண்ணிக்கலாம், இது ஆல் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். இது பேரே ஆல் பர்பஸ் ஃபேன் தான். இதுவும் ஏரோஃப்ளைல தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், டபுள் ஸ்பீடு தான். 1200 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பிரைஸ் ஆஃபர் வந்து பண்ணிருக்கோம், 750 ஆஃபர் பண்ணிருக்கோம். என்ன நிஜமா 750 கொடுக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா 750 கொடுக்கலாம். அது எப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் இப்போ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா கொடுத்துடலாம். 750 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க. நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நாங்க 1200 வித்துட்டு இருக்கிறோம் இது வரைக்குமே. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிருக்கோம், 750 கொடுக்கலாம். ஜஸ்ட் 750 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி வந்துடும். 1 இயர் கேரண்டி வேற கொடுத்துறீங்க. 1 இயர் கேரண்டி வந்துடும். இப்போ 750 ரூபாய்க்கு கொடுக்குறது குவாலிட்டி வைஸ்ல எப்படின்னா இருக்கும்? சூப்பரா இருக்குங்க. அதான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா, எங்களோட பிராண்டுங்க இது. எங்களோட பிராண்டு ஓன் பிராண்டுங்கிறது ப்ராஃபிட்டபிள் நோக்கி நாங்க பண்ணல. இது வந்து எங்களோட பிராண்ட் வந்து நல்லா சக்சஸ் ஆகணுங்கிறக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து நல்லா ரீச் ஆகணும், அவ்வளவுதான். பிரைஸ் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காட்டி பரவாயில்ல, அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு. ஆனா இவ்வளவு நாள் நம்ம எல்லா ஐட்டம் பார்த்தோம். பட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் இனி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இனி வந்து நிறைய ஐட்டம் பார்க்கணும்னா நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ராடக்டாக கிடைக்கும், பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேல் டீலர்ஸ் எல்லாமே யாராக இருந்தாலும் சரிங்களா, கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட்டில் கொரியர் எல்லாமே சப்போர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இது பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தந்துடலாம் கண்டிப்பாக.